சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயர். இந்த படம் பிரசாந்த் நீலோட டைரக்ஷனில் December 22 அதாவது நேற்று தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, 2 இணைப்பிரியா நண்பர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன சம்பவங்கள் ஆச்சுன்றது தான் இந்த படத்தோடைய கதை. ஒண்ணே ஒன்று எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிட்டு, இந்த படம் கேஜிஎஃப் மாதிரி இருக்குமா, இதனா கேஜிஎஃப் கூட கனெக்ட் ஆகிருக்குமான்ற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதை குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த படத்துக்கு போங்க. நீங்கள் இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ பிரபாஸே இந்த படத்தில் ஏதோ கேமியோ தான் பண்ணுறாரான்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பிரபாஸே அப்பப்போ தான் வருவார். அதுவும் வருவார், நிற்பார், அடிப்பார், மறுபடியும் வருவார், நிற்பார், அடிப்பார். இப்படியே தான் ஒரு சீன்ஸ் தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். படத்தில் ஸ்ருதிஹாசன் ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்க செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே வர்ற சீன் எல்லாமே குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரியே தான் இருந்துச்சு. வழக்கம் போல் இந்த படம் முழுக்க நிறைய இடத்துல மாஸ் சீன்ஸாக வச்சுருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துல தான் அது மாஸான டைலாக இருந்தாலும் சிரிப்பு வர்றதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. முக்கியமாக ஒரு பிளாஸ்டிக் கத்தி வச்சு ஒரு சீன் ஒன்று வரும். அதை பார்த்த உடனே சிரிப்பு தான் வந்துச்சு. ஜான் விஜய் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு ரீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. படத்தோடைய மிகப்பெரிய பிரச்சனையே நிறைய சீன் ரொம்ப லென்த்தாக இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் நடுவில் பாட்டு வேறு வருது. அது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சின்ன சதிப்பு தட்டவும் செய்யுது. மொத்தமாக இந்த படம் கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை, ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு வாட்டி வேணால் தேட்டர்ஸை போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.